மரணம் அப்படின்றது எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒருத்தங்கள கஷ்டப்படுத்தி, துன்பப்படுத்தி அதை குடுக்கிறத விட கொடுமையான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கதைய தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கதைக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பாலன் அப்படின்றவர் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வராரு. அவங்க அம்மா என்ன செய்றாங்க அப்படின்னா சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறபோது அவரோட மனைவி மேலேருந்து என்ன செய்றாங்க அப்படின்னா கீழே விழுந்துட்டாங்க. இவர் டக்குன்னு போய் பார்க்குறாரு. மனைவி கீழே ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க. கை கால் பதறி போய் இவர் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே செக் பண்ணிவிட்டு இவங்களை நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. ஏன்னா அவர் இருக்கிறது வந்து ஒரு சின்ன கிராமத்தில். அங்கேருந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் அவங்க மனைவியை எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அங்கே அவங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க மனைவி பேர் மகாலட்சுமி. அந்த இடத்துல இருந்து மகாலட்சுமியோட அம்மா அப்பாவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க பொண்ணு இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது. அவங்க அழுதுகிட்டே வந்து தன் பொண்ணை பார்க்குறாங்க. தன் பொண்ணோட நிலைமை பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. தான் பொண்ணை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா என் பொண்ணோட மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு. என் பொண்ணு வந்து பார்க்குறதுக்கு எலும்புந்தோலுமா என்னமோ ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கா, எனக்கு என் பொண்ணோட மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் அங்கேருந்து வராங்க. வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அவங்க அம்மா அப்பாவை, என்ன நடந்துச்சு, எதுக்காக உங்கள் பொண்ணு வந்து மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா உங்கள் பொண்ணு மாடியிலேருந்து கீழே விழுந்தாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க, அதனால நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா அம்மா அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறாங்க. என் பொண்ணு கல்யாண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் என் பொண்ணை வந்து எங்களை அவங்க வந்து பார்க்க விடலை சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், என் பொண்ணு வந்து கல்யாணம் ஆன 3 மாதத்துல கோச்சிட்டு என் வீட்டுக்கு வந்தா. அப்புறம் நாங்கள் பேசி சமாதானப்படுத்தி என் பொண்ணை வந்து நாங்கள் அனுப்பி வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன அப்படின்னா என் பொண்ணு வந்து கன்சீவ் ஆகிட்டான்னு எங்கள் முறைப்படி நாங்கள் சீமந்தம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். அழைச்சிட்டு வந்து என் பொண்ணை வந்து குழந்த பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் என்னோட மாப்பிள்ளை வந்து என்னோட வீட்டில் வந்து பார்க்கவே வரல, என் குழந்தையும் சரி பொண்ணையும் சரி அப்படின்னு சொல்லும்போது, அதனால என்ன அப்படின்னா நானாக தான் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா என் பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போன அப்புறமும் கூட ஒரு வருஷத்துக்கு என்னையும் என் பொண்ணையும் வந்து பார்க்க விடலை. எங்களை தான் பார்க்க விடலை அப்படின்னா என்னோட பெரிய பொண்ணையும் பார்க்க விடலை, என்னோட பையனையும் பார்க்க விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் இதுக்கு இடையில் அவங்க மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம், அவங்க வந்து வரதட்சணை வந்து அதிகமாக கேட்டாங்க என் பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் போயிட்டு குழந்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாள் போகும்போது அவங்களோட அம்மா அப்பா அக்கா எல்லோரும் எங்களை உள்ளே வர விடலை. என் பொண்ணுமே பெரிய பொண்ணும் போய் பார்க்கும்போது அவளையும் விடலை. சரி, என் பையன் லண்டனில் இருக்கான், அவன் வந்ததும் அக்காவை போய் பார்க்கணுன்ட்டு அவன் போய் பார்க்கும்போது அவனையும் பார்க்க விடலை. அங்கே எல்லோரும் எங்கள் பொண்ணுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியாமல் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாருமே கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் போயிட்டு என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரச்சனை பண்ணும்போது அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய நாயை வச்சு எங்களை வச்சு கடிக்க விட்டாங்களே தவிர என் பொண்ணை வந்து பார்க்க விடலை. நாங்கள் அதோடு சரி இப்போ ஒரு 3 மாதம் ஆச்சு, என் பொண்ணை இப்போ தான் நான் பார்க்குறேன், என் பொண்ணை நான் பார்த்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற தரப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கேட்டுக்கிறாங்க. சரின்னு கேட்டுக்கிட்டு இதுக்கடுத்து மாப்பிள்ளை கிட்ட நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா விசாரிக்கிறாங்க. மாப்பிள்ளைகிட்ட விசாரிச்சதுக்கப்புறம் போலீஸுக்கு என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஏன்னா 2 பேரும் சொன்ன பதில் அப்படி, நீங்கள் என்ன காரணத்துக்காக உங்கள் மனைவியை நீங்கள் பிரிஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், என் மனைவியை நான் எந்த விதத்துலேயுமே நான் பிரியலை, கல்யாணம் ஆன 3 மாதத்துலேயே உன் வீட்டுக்காரர் சரி கிடையாதுன்னு என் மனைவியோட அம்மா அப்பா தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் வேலை சரியில்லை, நான் பேசுகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி உங்கள் மனைவி வந்தாங்க, நான் என் மனைவிட்டு போய் கையில் காலில் விழுந்து தான் என் மனைவியை நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மனைவி வளைகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு போனாங்கல்ல, நீங்கள் ஏன் அவங்கள
ஏன் பார்க்க போகலை அப்படின்னு. இல்லை சார், நான் நிறைய டைம் பார்க்கறதுக்காக நான் போனேன். என்னையே அவங்க அம்மா அப்பா என்ன செய்யலை அப்படின்னா உள்ளேயே விடலை. அப்புறம் நானாக தான் என் பொண்ணை பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி என் மனைவியும் குழந்தையும் பார்க்க விட மாட்டாங்கன்னு நான் சொல்லி கேஸ் போட்டு ஒரு வக்கீலை வச்சு வாதாடின பிறகு தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா என் மனைவியையும் என் குழந்தையும் என் கூட அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்கன்னா அப்படி சொல்கிறாங்க, இவர்னா இப்படி சொல்கிறாரு. என்ன பண்ணதுன்னு தெரியல. இப்போ ஏன் உங்கள் மனைவி ஏன் எலும்புந்தோலுமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறமே என் ஒய்ஃபுக்கு வந்து வயிற்றில் வந்து புண்ணாயிருச்சு. என்னோடய மாமனார் மாமியார் வந்து என் குழந்தைய வந்து சரியாக கவனிக்கலை, என்னோடய மனைவியை. என் மனைவி வந்து இப்போ ஒல்லியாக இல்லை, அவள் எப்போவுமே ஒல்லியாக தான் இருப்பாள். அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அப்படித்தான். அதனால் இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்ல முடியாது சார். அந்த வயிற்றில் புண்பட்டது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய மென்டலி நிறைய ப்ரெஷரு, இதனால் காரணங்களாக கூட அவங்க வந்து சாப்பிடலை சார் அதிகமாக. அதனால தான் அவள் ஒல்லியானதுக்கு காரணமே தவிர நான் ஒன்றும் பெரிய எதுவும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா தம்பி அவங்க அம்மா அப்பாலாம் வரும்போது நீங்கள் ஏன் பார்க்க விடலை அப்படிங்கும்போது, இல்லை சார், எங்கள் அம்மா அப்பாவால் தான் பெரிய பிரச்சனை நடக்குது உங்களுக்கும் எனக்கும். நான் இனிமேல் அவங்க முகத்தில் முழிக்க விரும்பலை, அவங்கள எங்கே பார்க்க வர சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி தான் சொன்னாங்களே தவிர நாங்கள் எதுவும் சொல்லலை சார் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அக்கா வரும்போதும் சரி தம்பி வரும்போதும் சரி இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க, இவங்க வந்தால் நம்ம வீட்டில் தான் வேணா இருக்கும், நீங்களும் நானும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு என் மனைவி தான் சார் சொன்னாங்க. அப்போ நாயை வச்சு கடிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், அந்த நாய் வந்து எனக்கு மட்டும்தான் கட்ட முடியும், மற்ற எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அம்மா அப்பா யாருமே அதுக்கிட்ட போக முடியாது. அன்னைக்கு அவங்க வந்த அன்னைக்கு அப்படி தான் அது தானாகவே என்ன செஞ்சோம் அப்படின்னா புது ஆட்களை பார்த்து கட்ட அவிழ்த்துக்கிட்டு, அதனால தான் சார் அது எங்கள் அம்மா அப்பாவால் போய் பிடிக்க முடியாது, நான் வரந்தனையும் வெயிட் பண்ணி தான் அதை பிடிக்க முடியும், அதனால தான் சார் அப்படின்னு சொல்லும்போது போலீஸுக்கு என்ன பண்ணன்னு தெரில. சரி, யார் மேலே தப்பு இருக்குன்னு நான் வந்து சொல்லலாம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து என்ன ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தெரியும். அது வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் போலீஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க மனைவி உடம்புக்கு முடியல, வயிறுலாம் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க எதுக்கு அந்த டைமில் மேலே மாடிக்கு போனாங்க அப்படின்றது தான். ஆனால் இதுக்கான பதில் என்ன அப்படின்னா இப்போ வரைக்குமே யார்கிட்டேயுமே இல்லை. ஆனால் அந்த மகாலட்சுமியோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த மாப்பிள்ளையோட பாலனோட அக்கா மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அக்கா அவங்க வீட்டில் வந்து வாழலையாம். ஆனால் இந்த பொண்ணு இங்கே இருக்கிறது வந்து தனக்கு பிரச்சனையாக இருக்கும், தான் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கும், தான் தம்பி வந்து தன்னோட குழந்தைங்களையும் தன்னையும் பார்க்க மாட்டான்ற ஒரு டார்கெட்டில் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் என் பொண்ணு வந்து எந்த உடம்பு சரி இல்லாமலோ அந்த மாதிரிலாம் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாலட்சுமியோட அம்மா அப்பா வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கடுத்து கோர்ட்டில் என்ன முடிவு என்ன எதுன்னு தெரில. ஆனால் இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த மாடிக்கு வந்து உடம்பு சரியில்லாதவங்க நடக்கவே முடியாது அப்படின்றவங்க அந்த மாடியில் அந்த டைம் ஏன் போனாங்கன்னு தெரில. அது போக மாடியிலேருந்து எப்படி அந்த உடம்பு சரியில்லாதவங்க இப்படி கீழே விழுந்தாங்கன்னும் தெரியலை. இதுக்கெல்லாம் கோர்ட்டு தான் பதில். சட்டங்கள் வரதட்சணை கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு என்ன தான் சொன்னாலும், ஆனால் இன்னமும் வரதட்சணையினால் நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதோட நான் கதையை முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். பாய்.